வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் மேக்ரோ எகனாமிக்ஸ் அதாவது பேரியல் பொருளாதாரம் பற்றி எளிய தமிழில் பார்க்கப் போகிறோம். பேரியல் பொருளாதாரம் என்றால் என்ன? ஒரு தனிநபர் அல்லது ஒரு நிறுவனம் அல்ல. ஒரு முழு நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக ஆய்வு செய்வதே பேரியல் பொருளாதாரம் ஆகும். ஒரு நாட்டில் எவ்வளவு உற்பத்தி நடக்கிறது? எத்தனை பேர் வேலை செய்கிறார்கள்? விலைகள் உயர்கிறதா அல்லது குறைகிறதா? அரசு எவ்வளவு செலவு செய்கிறது? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் தருவதுதான் பேரியல் பொருளாதாரம். உதாரணமாக, இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதம், பணவீக்கம், வேலையின்மை, வரிக் கொள்கைகள், நாணயக் கொள்கைகள் இவை அனைத்தும் பேரியல் பொருளாதாரத்தின் முக்கிய பகுதிகள். எளிமையாக சொன்னால், நுண்ணியல் பொருளாதாரம் என்பது ஒரு மரத்தை பார்ப்பது போல. பேரியல் பொருளாதாரம் என்பது ஒரு முழு காடையே பார்ப்பது போல. ஒரு நாட்டின் பொருளாதாரம் வலுவாக இருந்தால் மக்களின் வாழ்க்கை தரமும் மேம்படும். அதனால் ஒரு நாட்டின் வளர்ச்சியை புரிந்து கொள்ள பேரியல் பொருளாதாரம் மிக முக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யவும்.